அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வினோத். இந்த வீடியோவில் திருநெல்வேலியில் அக்ஷயலட்சுமி அப்படிங்கிற ஒரு மாணவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க திறமையை நான் பற்றி சொல்லிடுறேன். நம்ம திருக்குறளில் இருக்கிற 1330 திருக்குறளையும் அதாவது ரிவர்ஸ் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க, அதாவது தலைகீழாக எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடி மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக தெரியும். உங்களில் ரிவர்ஸ் ரைட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண கிடையாது. அதுவும் 1330 திருக்குறளையும் ரிவர்ஸ் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் ரைட்டிங்கில் என்னென்ன எழுதியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அந்த வேர்டு எல்லாமே கரெக்டாக தெரியும். திருக்குறளை மிரர் ரைட்டிங் எழுதுவேன். 1330 திருக்குறளையும் மிரர் ரைட்டிங். இது என் பேர் அக்ஷயலட்சுமி. நான் சங்கர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இப்படி எழுதுவேன். எனக்கு ஒரு ஆசை, விஜய் மாமா கையால் ஒரு பாராட்டு வாங்கணும், அவ்வளோதான். இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் சார் அண்ணங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டு பெறணும் அப்படின்றத ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அண்ணனுக்கு தெரிகிற வரைக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு அமைச்சருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம விஜய் அண்ணனுக்கு போயிடும். அதே மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, விஜய் மாமாவுக்கு எப்படியாவது இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையால் ஒரு பாராட்டு எனக்கு வாங்கினா போதும், மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை. அவங்க செஞ்ச பெரிய திறமை கூட அங்கீகாரம் வேணாம், விஜய் மாமாவுக்கு எப்படியாவது போயிடணும், அவங்ககிட்ட ஒரு பாராட்டு வாங்கினா போதும் அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க. மறக்காமல் நம்ம வினோத் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.